சித்தி நில்லுங்க சித்தி. சித்தப்பா போவாதீங்க சித்தப்பா, இருங்க சித்தப்பா, இருந்துட்டு போங்க. இல்லை அம்மா அந்த பேச்சு பேசுகிறா, நாங்கள் இங்கே இருக்கணும், கிளம்பியாச்சு அவ்வளோதான். 4 கேள்வி கேட்கணும்னு இருந்தேன், கேட்டுட்டு கிளம்பு. இருங்கல்லா உன் பாட்டுக்கு பேசிட்டு நீ பாட்டுக்கு கிளம்பிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? கடுகு கொடுத்தாங்க, அவளுக்கு மட்டுமா கொடுத்தேன்? நானும் தானே குடிச்சேன் கடுகு. அப்போ அது ஒரு பெருசா பேசுறியே எல்லாம் சேர்ந்து. ஏம்மா நீங்கள் கடுகு வச்சு குடும்பத்தோடு உட்காந்து நீங்கள் உங்கள் பையன் உங்கள் மருமக எல்லாம் குடிங்க. எங்களுக்கு என்ன வந்தது? நாங்கள் போகிறோம், எங்களை விடுங்க. அவதான் இப்படி பேசுறானா? நீங்களுமா இருங்க, சாப்பிட்டுட்டு போலாம். ஆமாம், கேட்குற கேள்வினா நல்லா கேட்டுட்டு நல்ல தொடப்பத்தால் அடிச்சுட்டு நடு வீட்டில் வச்சு சோறு தருவா, நான் தின்னுட்டு போகணும். உன்ன மாதிரி நினச்சிட்டு என்ன? ஏ வா போவோம், சும்மா பேசிட்டு. இப்ப திருப்தி தானே உனக்கு? இப்ப திருப்தி தானே? வந்த வீக்கிட்ட நல்லா சண்டை முட்டி விட்டுட்டு என்ன ஒன்றும் தெரியாத மாதிரி உட்காந்துருக்கா பாரு உன் பொண்டாட்டி. நான் என்ன பண்ணேன்? உங்க தங்கச்சி சொன்னதை உங்ககிட்ட சொன்னேன். இது ஒரு தப்பா? உண்மையை தானே சொன்னேன், பொய் சொல்லலையே. இல்லை மறைச்சு சொன்னேன்னா? நேராக தானே சொன்னேன். அப்புறம் நீங்கள் 2 பேரும் உங்கள் குடும்ப விஷயத்தெல்லாம் பேசிகிட்டு இருந்தீங்க. நான் என்ன இப்போ தலையிட முடியுமா? அதில் அதான் நான் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். குடும்ப விஷயத்தை பேசிட்டு இருந்தோமா? சண்டை போட்டுட்டு இருந்தோம் 2 பேரும். உன் பாட்டுக்கு அமைதியாக உட்காந்துருக்க, ஏதாச்சும் தடுத்தியால ஏதாவது ஒரு சமாதானப்படுத்தினியா? எதுக்கு கேட்கணும்? நீங்கள் 2 பேரும் சண்டை போடுவியே, நாளைக்கு சேர்ந்துக்குவியே, அக்கா தங்கச்சி. நான் குறுக்கில் நடுவில் வர முடியுமா? அப்படியே வந்து பேசினா மட்டும் என்ன சொல்ல போகிறீங்க? பேசணும் நடிக்கிற பேர் நாடகக்காரின்னீங்க, அமைதியாக இருந்தால் அமைதியாக இருக்க பேர் ஊமை குறைத்தின்னீங்க, வாய் பேசினா சண்டை போடுற பேர் சண்டைக்காரின்னீங்க. எதுக்கு எங்களுக்கு இந்த வம்பு? நான் அமைதியாக தான் இருந்துட்டு போகிறேன். நீங்கள் என்ன பேர் வைக்கணுமோ எங்களுக்கு வச்சுக்கோங்க. பொண்டாட்டியை பேச விட்டுட்டு வேடிக்கை பார்க்காம பாரு, நான் பெத்த பையன். நீ கேள்வி கேட்டா அவ பதில் சொன்னா, இதுல நான் என்னம்மா பண்ணணும்? கேள்வி கேட்காதன்னு உன்னையும் சொல்ல முடியாது, பதில் சொல்லாதன்னு அவளையும் கேட்க முடியாது. இதுக்கு எடுத்தாலும் என்னையே குற்றம் சொல்லி இதுக்கு எடுத்தாலும். இப்போ சொன்னீங்க இது கரெக்டுங்க. கருத்து சுதந்திரம்ன்றது ரொம்ப முக்கியம் இந்த உலகத்தில். அதுவும் நம்ம வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். யார் என்ன நினச்சாலும் சொல்லலாம், யார் என்ன நினச்சாலும் பேசலாம். அதை யாராலையும் தடுக்க முடியாது. அதுதான் கருத்து சுதந்திரம். என்னெல்லாம் நக்கல் பண்ணிட்டு திரிகிறியோ? நான் இங்கே உட்காந்து வேதனைப்பட்டு அழுதுட்டு இருக்கேன், சிரிச்சிட்டு இருக்கா இழிச்சிட்டு பல்ல காட்டிட்டு. ஏம்மா நீங்கள் 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் நீங்கள் வேதனையில் தான் இருக்கீங்க அழுதுட்டு. அப்போ எப்போ தான் பல்ல காட்டுறது சொல்லுங்கள்? அப்போ ஒரு டைம் எழுதி கொடுத்துருங்க, பல்ல காட்டுறது எந்த டைமுன்னு. நீங்கள் சோகமாக இருக்கீங்கன்றதுக்கோசம் நான் சிரிக்காமல் இருக்க முடியுமா? இவ்வளோ வருஷம் நான் சோகமாக தானே இருந்தேன், நீங்கள் எல்லாம் சிரிச்சிட்டு தானே இருந்தீங்க. இப்போ ஏதோ ஒரு 2 நாளாக நான் சிரிக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையே. ஆமாம், எல்லாம் இப்போ திட்டம் போட்டு தான் பண்ணிட்டு இருக்காண்ணா. நீ எல்லாம் திட்டம் போட்டு தான் செய்கிற போல. ஆமாம், இப்போ திட்டம் போட்டு தான் செய்கிறேன். இப்போ அதுக்கு என்னங்கிறிய? என்ன பண்ணணுங்கிறிய? என் வீட்டை விட்டு வெளியே போகலாம். இது என் வீடு, என் பேச்சு கேட்டு இருக்கிறதா இருந்தால் இங்கே இருக்கணும், இல்லைன்னா என் வீட்டை விட்டு போயிட்டே இருக்கணும். இது எப்படி என் வீடு இல்லையோ அதே மாதிரி இது உங்கள் வீடும் கிடையாது. நீங்கள் உங்கள் அம்மா வீட்டுக்கு போங்க, நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன். ஆக மொத்தம் இது நம்ம 2 பேருக்குமே இது வீடு கிடையாது. எதில் இழிக்கா நீயும் அவ கூட சேர்ந்துட்டு? அவ சரியா தானம்மா சொல்றா. அவளுக்கும் இது வீடு இல்லைன்னா உனக்கும் இது இல்லை தானம்மா, கரெக்டாக தானம்மா சொல்றா. சிரிப்பு வந்துட்டு பத்துக்க. நீங்கள் எப்போ கிளம்புறீன்னு சொல்லுங்கள், நானும் கிளம்பிடுறேன். 2 பேரும் சேர்ந்து கிளம்பிடுவோம். எங்கே உள்ள பைத்தியக்காரியே தெரில, பைத்தியக்காரியை கொண்டாந்து இவனை கெட்டி வச்சுட்டு பைத்தியக்கிட்ட பேச முடியுமா? பைத்தியக்காரிக்கிட்ட பைத்தியக்காரி தான். இந்த வீட்டில் தெளிவாக இருந்தால் பொழைக்க முடியாதுன்னு தெரிஞ்சு நானும் உங்களை மாதிரியே பைத்தியக்காரி ஆகிட்டேன். பேசி பேசி என்னை வெறுப்பேற்றி அள வச்சுட்டு இருக்கால உன் பொண்டாட்டி, கேட்குறியல? எத்தனை நாள் என்ன பேசி பேசி அள வச்சிருப்பிய? இன்னைக்கு ஒரு நாள் உங்களை அள வச்சது இவ்வளோ கஷ்டமாக இருக்கு. நானும் அள வச்சேன், நீங்களா அழுகுறிய. ஒரு மகான் சொன்னார் என்கிட்ட, யாருக்கோசமும் நம்ம அழக்கூடாது, நம்மளால தான் மற்றவி அழணும் அப்படின்னு சொன்னார். நன்றி மகானே, நன்றி. அன்னையிலேருந்து நான் அழாம தான் இருக்கேன். கிறுக்கு முத்தி போச்சு, கிறுக்கிட்ட பேச முடியாது. எப்பா என்ன சிரிச்சுட்டே இருக்கீங்க? என்ன விஷயம்? எங்கள் மாமியாரோட தங்கச்சியும் தங்கச்சி வீட்டுக்காரன் வந்துருந்தாங்க. ஏதோ பிரச்சனையா பஞ்சாயத்து பண்ணலான்னு வந்தாங்க போல 2 பேரும். அதான் தெளிவாக சொல்லிட்டேன், பிரச்சனையை நானே பார்த்துக்கிறேன், யாரும் எங்களுக்கு பஞ்சாயத்துக்கு வேணாம்னு சொல்லிட்டேன். எங்கள் மாமியாரை பற்றி ஒன்று சொன்னாங்க, அந்த விஷயத்த சொல்லி கொடுத்துட்டேன் எங்கள் மாமியார்கிட்ட. 2 பேரும் போட்டாவ வரும் சண்டை பார்க்க வேடிக்கையாக இருந்தது. அதை தான் நினச்சி சிரிச்சிட்டு இருக்கேன். ஏங்கா அப்படி சொன்னீங்க? பயமா இல்லையா உங்களுக்கு? அது ஒன்றும் இல்லை, எப்போ பாரு பஞ்சாயத்து பண்ணுறேன்ட்டு என்கிட்ட ஒன்று பேசுறது, அங்கே ஒன்று பேசுறது. பஞ்சாயத்து பண்ணுறவங்க ஒழுங்காக பஞ்சாயத்து பண்ணணும்ல, ஒழுங்காகவே பஞ்சாயத்து பண்ணுறதில்ல. எப்போ பாரு நீ எனக்கு பொண்ணு மாதிரின்னு 10 வருஷமாக டைலாக் அடிச்சடிச்சு என் வாழ்க்கை இப்படி போச்சு. போ. நானும் பயந்துட்டு தான் இருந்தேன் முதல்ல, ரொம்ப பயமாக இருக்கும். எங்கள் மாமியார் எங்கேயோ வெளியே போயிட்டு இருந்தோம், சேரெல்லாம் தூக்கி மேலே வீசும். அப்போ கை காலெல்லாம் நடுங்கி போயிடும். பயத்தில் ப்ரெஷரே வந்துருச்சுன்னா பார்த்துக்கேன்.
இப்போ அதுக்கெல்லாம் நான் பயப்படுறது இல்லை. இப்போ நான் கொஞ்சம் தைரியமாகவே ஆயிட்டேன். நீயும் ரொம்ப பயப்படாத, எல்லாருக்கும் தைரியமாக இரு, எல்லா இடத்துலையும் தைரியமாக இருக்கணும். இல்லைன்னா நம்ம பயந்தோம்னா நம்ம ரொம்ப ஏமாத்திடுவாங்க எல்லாரும். அது ஏன்க்கா கேட்குறீங்க? நான் இன்னும் ரொம்ப பயந்துட்டு தான் இருக்கேன். இந்த வீட்டில் இஞ்சி தட்டிட்டு இருந்தேன், காலையில் ஹவுஸ் ஓனர் மேலே வந்துருச்சு. பயமாக இருந்துச்சு, நான் கதவையே திறக்கல பயத்தில். அதாக்க இங்கே ஓடி வந்துட்டேன். அவள் ஒரு விளங்காதவ. முதல்ல நீ கேட்டிருந்தீன்னா அந்த வீட்டுக்கு வராதன்னு இருப்பேன். நீ உன் பாட்டுக்கு வந்து அட்வான்ஸை கொடுத்துட்ட. அவள் வீட்டில் இருக்க முடியாது, மோசமான வேலை. என்ன 2 பேரும் பேசிட்டு இருக்கீங்களா? இல்லை, சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஆமாம், என்ன விஷயம் அந்த பக்கம்? காலையில் கதவை தட்டினேன், திறக்கவே இல்லை. ஒரே சத்தம், டம்மு டம்முன்னு தலைமையில் அடிக்கிற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. என்ன பண்ணிட்டு இருந்தீங்க காலையில் வீட்டில்? க்ரஷரில் கல் இருந்ததுல்ல, அதை எடுத்து வந்து உடச்சிட்டு இருந்தாவ வீட்டு மேலே போட்டு. என்ன கேள்வி கேட்குற நீ? அக்கா கம்மனி இருங்கக்கா, கம்மனி இருங்கக்கா. இஞ்சி தான் தட்டுனேன் டீக்கு. அது மெதுவாக தட்டலாம்ல. எங்கள் வீட்டுக்காரர் ஒரே என்ன சத்தம், போய் பாருன்றாரு. தலைமையில் அடிக்கிற மாதிரி சத்தம் வருது, ஏதோ இடிஞ்சு விழுந்துற போதுன்னு நான் அவசரமாக ஓடி வந்தேன் மேலே. வாடகைக்கு விட்டுட்டு ஆளப்ப ஏன் இப்படி கேட்குறிய? வாடகைக்கு வீடை விட்டுட்டு ஓடுனா சத்தம் கேட்குது, நடந்தா சத்தம் கேட்குமா, பிள்ளை வளையல் சுற்றினா கூட சத்தம் கேட்குதுன்றாமா அந்த வனிதா பொண்ணு. ஏ வனிதா, நீ என்னத்துக்கு வாடகை விடுற வீடை? நீயே வச்சுக்கோ, நீயே உங்கள் வீட்டுக்காரன் பூட்டி அதை லைப்ரரி மாதிரி வச்சுக்கோங்க. வாடகைக்கெலாம் விடாத சரியா? வாடகைக்கு விட்டுட்டு இஞ்சி தட்டினா சத்தம் கேட்குது, அது தட்டின வீடை இழிஞ்சு உளுந்துருமாம. அவ்வளோ போலாவா வீடை கட்டி வச்சுருக்கிறீங்க நீங்கள்? வேலையை பாருமா, போமா. நான் என்ன உங்ககிட்டயா பேசினுக்கிறேன்? அதுக்கிட்ட தானே பேசுகிறேன், நீ என்னத்துக்கு வர? பேச தெரியாதுன்னா நீங்கள் எல்லாம் பேசுவீங்க. பேச தெரியுதில்ல, கத்துறான்ல, என்கிட்ட பதில் பேசுவீங்க. அதுக்கிட்ட தான் பேசணும்னு இல்லை, நியாயத்தை யார் வேணாலும் கேட்கலாம். நீ அப்பாலைக்க வீட்டுக்கு வா, பேசிக்கிறேன். எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொல்கிறேன். போ, கூட்டு வா பேசிக்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் மக்களே.